சரி கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா f of x equal to 1 minus cos 4x divided by x square when x less than 0. X less than 0. இங்க a x equal to 0. Okay. அடுத்து என்ன சொல்றாங்க இதை நம்ம இம்பார்ட்டன்ட் root x divided by 16 plus root x இது ஓவரால் ரூட் வெளியே வந்து மைனஸ் 4 வெளியே வந்து மைனஸ் 4 x greater than 0 இதுதான் கண்டு ஃபங்க்ஷன் சரிங்களா அடுத்து என்ன x equal to 0 is continuous f is continuous ஓகேங்களா f is continuous at x equal to 0 அப்ப क्वेश्चन என்ன இருக்கும் find a value find a value அப்ப நாம என்ன பண்ண வேணும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லிமிட் ஈக்குவலா பார்க்கணும் அண்ட் ரைட் லிமிட் ஈக்குவலா பார்க்கணும் ரெண்டு ஈக்குவலா இருந்தா a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் நீ இத மட்டும் கண்டுபிடிச்சா போதாது இந்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ பண்ணு இப்போ எனக்கு சொல்லிட்டே போனா நான் எழுதுறேன் இந்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் பண்ணி காட்டுறேன் சரியா சரி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கறாங்க என்ன வரும் ஃபர்ஸ்ட் டயகிராம் போர்டு லெஃப்ட் லிமிட் கண்டுபிடி சரி ரேஷனல் லிக்னேன் யாரு 0 வா 0 0னா இதோட வேல்யூ என்ன தெரிஞ்சு போச்சு ஏன்னு தெரிஞ்சு போச்சு கரெக்ட்டுங்களா 0னா இதோட வேல்யூ இதோட வேல்யூ ஏன்னு தெரிஞ்சு கரெக்ட்டா கண்ணு ஓகே சார் இப்போ என்ன வேணும் சொல்லு நீ சொல்லு லெஃப்ட் லிமிட்டோட வேல்யூ என்ன லெஃப்ட் லிமிட் வந்து -1 cos 4x by x square இருங்க அங்க பேர் என்ன root x by whole root x root 16 plus root x minus 4 சரி இப்போ இந்த பாட்டு லெஃப்ட் லிமிட் பாட்டு முடிய போகல என்ன வேல்யூ வரும்னு சொல்லி போறாங்க லெஃப்ட் லிமிட் பாட்டு முடிய ரைட் லிமிட் பாட்டு நான் படிக்கிறேன் அதே நிமிஷம் சார் சார் இப்போ வந்து இவங்க இந்த இடத்துல நான் ஹலோ சார் சொல்றேன் நான் கேட்டது சொல்லு சார் நம்ம அந்த காஸ் ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ண கூடாதா சார் ஓகே அந்த சைன் ஃபார்முலா மாத்தணும்ல சார் அந்த இடத்துல ப்ளே x ஸ்கொயர் தான இது x tends to 0 போட்டுட்டு சொல்லுங்க x tends லிமிட் x tends to 0 லெஃப்ட் சைடுல அப்படி போட்டுட்டனா அப்ப அந்த லிமிட் x tends to 0 1 minus cos 4x by x square equal to limit x tends to 0 to 2 sin square x 2x 2 sin square x by 2x sir 2 sin square 2x மேல 2x கீழ வந்து 2x the whole square னு வருவாங்க ஏனா டபுள் 2 இல்ல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணனும் சரிங்களா அப்ப இந்த 2 வந்து நமக்கு தேவையில்லாத 2 அந்த 2 நான் வெளிய போட்டுட்டேன் அப்ப இது 2 வெளிய வந்துச்சு லிமிட் x tends to 0 minus இது எப்படி எழுதுறாங்க sin 2x divided by x squared whole square எழுதலாம் x squared வந்து whole square எழுதலாம் கரெக்ட்டாமா எஸ் சார் இப்போ என்ன பிரச்சனை 2 இல்ல எங்க டினாமினேட்டர் 2 இல்ல அப்ப என்ன பண்ண போறீங்க 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறீங்க ஓகேங்களா எஸ் சார் அப்ப இந்த 2 என்ன பண்றீங்க வெளிய எடுக்கறீங்க இந்த 2 வெளிய எடுக்கறீங்க ஏன்னா இந்த 2 நமக்கு தேவையில்லை இல்ல எஸ் சார் 4 4 இங்க பாரு ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது அப்ப 2 வெளிய எடுத்தா 2 ஸ்கொயர் வெளிய வரும் அப்ப என்னாச்சு 2 into 2 square not per 2 சரிங்களா ஓகே சார் அப்ப 8 அவ்வளவுதான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணினா வந்துரும் ஒண்ணுமே கஷ்டம் இல்ல சரிங்களா ஓகே சார் அப்ப என்னாச்சு 8 into 1 square equal to 8 இது யாரோடது லெஃப்ட் லிமிட்டோட ஓகே சார் இப்ப ரைட் லிமிட் கண்டுபிடிக்கணும் a ஓட வேல்யூ இது வந்து 8 ன்னு தெரிஞ்சிச்சு பட் ரைட் லிமிட் 8 தான் கரெக்ட் இது என்ன தப்பு புரியுதா லெஃப்ட் லிமிட் தெரிஞ்சிருச்சீங்க அப்ப a ஓட வேல்யூ 8 ன்னு தெரிஞ்சிச்சு பட் ரைட் லிமிட் அது ஈக்குவல் ஆகும் அது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்ப ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கலாமா எஸ் சார் சொல்றேன் நீங்க என்ன வந்தது இந்த ரைட் ஹேண்ட் லிமிட் போடும்போது f of x root x
லிமிட் f of x அப்புறம் வந்து லிமிட் இது போட்டுட்டு அது அப்படியே போட்டுக்கோங்க 16 plus root x minus ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. 0 அப்ளை பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. டைரக்டா அப்ளை பண்ண வருதுன்னு பாருங்க. அப்போ √0 டிவைடட் பை √16 plus 0 minus 4. √0 ஓட வேல்யூ 0. √16 ஓட வேல்யூ 4. 4 minus 4. 0 by 0 ஃபார்மேட் does not exist. கரெக்டாமா? எஸ் சார். அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி ரூட் கான்செப்ட் வரும்போது என்ன பண்றீங்க? கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன். என்னென்ன? கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன். அப்போ கான்ஜுகேட்னா என்னன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸும் போட்டு இந்த இடத்துல ப்ளஸ்ஸும் போட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். பண்ணிடலாமா? எஸ் சார். நீங்க இருக்கிற ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கீங்க. √x டிவைடட் பை √16 plus √x minus 4. இப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை அண்ட் டிவைட். மல்டிப்ளை டிவைட் என்னது? கான்ஜுகேட் ஃபங்க்ஷன். என்ன கிடைக்கும்? √16 plus √x வெளியே என்ன கிடைக்கும்? +4 வரும். உள்ள என்ன ஆகும்? திரும்ப √16 plus √x plus 4. கரெக்டாமா? எல்லாரும் டவுட் இருக்குதா? இதுக்கு கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். கரெக்டாமா? ஓகே சார். அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இவனை வந்து a, இந்த டேர்ம் வந்து b. அதே மாதிரி ஐடியா பாருங்க. இவனை வந்து a, இந்த டேர்ம் வந்து என்னது b. அப்ப என்னாச்சு? a square minus b square. அவ்வளவுதான். வெரி குட். சூப்பரா எழுதிட்டீங்க. அப்ப என்னாச்சு? லிமிட் x tends to 0 plus நியூமரேட்டர் அப்படியே வச்சுங்க. √x இந்த இது இருந்து அப்படியே வச்சுக்கோங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன இது? √16 plus √x plus 4. கரெக்டாமா? எஸ் சார். டிவைடட் பை இங்க என்னடா கிடைக்குங்க? a ஸ்கொயர். அப்ப ரூட் கேன்சல் ஆயிருமா? ரூட் கேன்சல் என்ன கிடைக்கும்? 16 plus √x ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் ஓட வேல்யூ minus 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் வேல்யூ 16 ஆ? எஸ் சார். இது என்ன டவுட் இருக்கு இந்த ஸ்டெப்ல? நோ டவுட். அப்ப 16 கட்ட ஆயிருமா? 16 கட்ட ஆயிருமாடா கண்ணு? எஸ் சார். கட்டிடுவாங்க. அப்ப என்னாச்சு? டிவைடட் பை √x. அப்ப என்னாச்சு? again √x கட் ஆயிருவாங்க. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப என்னாச்சு? x = 0 அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும்? √16 plus 4. அப்ப √16 ஓட வேல்யூ என்ன? நீங்க 0 அப்ளை பண்ணீங்க √16 தான் கிடைக்கும். அப்ப 4 8. 4 plus 4 8. அவ்வளவுதான். அப்ப இது வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா என்னது? மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை கான்ஜுகேட் டேர்ம். தட் இஸ் a very important idea. அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன எழுதுவீங்க? a = 8 எழுதணும்ல. as per ஃபார்முலா எழுதுங்க. லிமிட் x tends to 0 minus f of x equal to limit x tends to 0 plus f of x equal to f of 0. அப்ப என்ன வேல்யூ? இது 8, இது 8. f of 0 ஓட வேல்யூ என்ன? 8. therefore a equal to 8. a equal to 8. என்ன எனர்ஜி கஷ்டமா இருக்கா இல்ல ஈஸியா இருக்கா? ஓகேவா? நோ சார். ஈஸி தான். அப்ப ரூட்னு வரும்போது என்ன மெத்தட் அப்ளை பண்றீங்க?